முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தெய்வ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலைவடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறையாசீர் பெறுங்கள். சங்கீதம் 1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் ஓடி போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவர்கள் எல்லாரும் ஒருமிக்க ஆர்ப்பரிப்பார்களாம். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இது அவர்களுடைய ஒரு வார் கிரை. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பற்றி முன்னாக போகிறது. சத்துருவை எதிர்த்து போராட போகிறார்கள். எல்லாரும் என்ன ஆர்ப்பரிக்கிறார்கள்? தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார். பிரியமானவர்களே, அதே வார்க்கிரையை இங்கே சங்கீதக்காரன் உபயோகிக்கிறார். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார். 68ஆம் சங்கீதம் முன்னுரையில் இப்படியாக வாசிக்கிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கிட்டத்தட்ட 53 சங்கீதங்களிலே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று வரும். ஆபகூக்கிலேயும் ஒரு இடத்துல வருகிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்றால் சங்கீதமாகிய ஒரு பாட்டு. இந்த சங்கீதத்தை எல்லா சங்கீத வல்லுநர்களாலும் கையாள முடியாது. ஒரு சாமானியமான ஒரு சங்கீத வல்லுநன், இசை வல்லுநன் இந்த பாட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆகையால் இந்த பாட்டை ராக தலைவனுக்கு, இல்லாவிட்டால் சங்கீத குழுவுடைய தலைவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது அந்த பாட்டினுடைய ராகம் மாத்திரம் அல்ல, அந்த பாட்டினுடைய தீம் மிக ஆழமான ஒரு தீம். இதை சாதாரண ஒரு மியூசிஷியன் இந்த தீமுக்கு ஏற்றபடி இசை அமைக்க முடியாது. ஆகையால் இந்த பாட்டை ஒரு ராக தலைவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அது அந்த சங்கீதத்தினுடைய ஒரு ஆழத்தை, ஒரு முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அப்படியானால் இந்த 68ஆம் சங்கீதம் பாட்டு வகையிலேயே ஒரு முக்கியமான சங்கீதம், கருத்திலேயும் ஒரு ஆழமான சங்கீதம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடினார்கள் என்று தெளிவாக இங்கே குறிக்கப்படாவிட்டாலும் எல்லாரும் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்தில் உள்ள கூடாரத்துக்கு தாவீது கொண்டு வருகிறார். ஆடல் பாடலோடு கொண்டு வருகிறார். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக குதித்து ஆடி பாடி வருகிறார். அந்த சமயத்திலே ஆவியினாலே நிரப்பப்பட்டு தாவீது எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்று அநேக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சம்பவங்களை பார்க்கும்போது அதற்கு ஏற்புடையதாக இருக்கு. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீதம் மிகவும் தனிப்பட்ட முறையிலே ஒரு பிரயோஜனமான ஒரு ஆழமான சங்கீதம். தேவன் எழுந்தருள்வார் என்ற தலைப்பிலே பல முறை நான் யோசித்திருக்கிறேன், சிந்தித்திருக்கிறேன், பேசினேன். ஆனால் சில நாட்களாக இதே வசனம் எனக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனக்குள்ளே ஒரு யுத்த சத்தம் போல இருக்கு. தேவன் எழுந்தருள்வார், தேவன் எழுந்தருள்வார், தேவன் எழுந்தருள்வார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் எழுந்தருளினால் போதும். தேவன் எழுந்தருள்வாரே ஆனால் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார். அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் என்று அல்ல, அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். தேவன் மாத்திரம் நமக்காக எழுந்தருள்வாரே ஆனால் இந்த சத்துருக்கள் சிதறி போய் விடுவார். பிரியமானவர்களே, தேவன் எப்படி எழுந்தருள்வார்? நமக்காக வைராக்கியம் கொண்டு தேவன் எப்படி எழுந்தருள்வார்? நான் வாசிக்கிறேன். 24ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். தேவன் நடக்கிறார், தேவன் நடந்து போகிறார், தேவன் எழுந்தருளி நடந்து போகிறார். தேவனே உமது நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் ஆகிய அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள்.
ஆராதனை நடக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் நடந்து வருகிறதை கண்டார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆராதித்தோம். இதான் ஆராதனை ஸ்தலம், சாங்சுவரி, பரிசுத்த ஸ்தலம். தேவன் நடந்து வருகிற நடைகளை எத்தனை பேர் கண்டோமோ தெரியும். தேவன் நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். தேவனுடைய நடைகளையே கண்டார்கள். தேவன் நடந்து வருகிறார். தேவன் நடந்து வரும்போது பர்வதங்கள் அதிருகிறது, சத்துரு சிதறண்டு போகிற, மலைகள் துள்ளுது. தேவன் நடந்து வருகிறார். தேவன் எப்படி நடந்து வருகிறார் வாசியுங்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமினும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. பிரியமானவர்களே, இதான் தேவன் சபையிலே நடக்கிற நடை. இதான் தேவன் சபையிலே நடக்கிற நடை. தேவன் எப்படி சபையிலே நடக்கிறார்? முன்னாக பாடுகிறவர்கள் பாடுகிறார்கள், பின்னாக வாத்திய கருவிகளை இசைக்கிறவர்கள் இசைக்கிறார்கள், வீணை இசைக்கிறார்கள், யாழ் இசைக்கிறார்கள், தம்புர் இசைக்கிறார்கள், பின்னாலே வாத்திய கருவிகளை இசைக்கிறார்கள். நடுவிலே கன்னியர்கள் நின்று கொண்டு அவன் கையில் இருக்கிற தம்புருவினாலே இசைக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஏகமாக பாடுகிறார். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்கிற வேளையிலே அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீன் வருகிறார், யூதா கோத்திரத்தார் வருகிறார், செபுலோ நப்தலியில் உள்ள கூட்டத்தார் வருகிறார். நீங்கள் இஸ்ரவேலின் வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பென்யமீன் யூதா தென்கோடியில் இருக்கிறவர்கள், நப்தலி செபுலோன் வடகோடியில் இருக்கிறவர்கள். தென்கோடியில் இருக்கிற பென்யமீன் யூதா கோத்திரத்திலிருந்து வடகோடியில் இருக்கிற செபுலோன் நப்தலி கோத்திரம் மட்டுமாக இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றின யாவரும் கர்த்தரை துதிக்கிறார்கள். இதான் அவர் நடக்கிற நடை. அப்போதான் அவர் நடக்கிற நடையை காண முடியும். அவர் நடக்கிற நடையை கண்டார்கள். பிரியமானவர்களே, அவர் எப்படி நடக்கிறார்? எல்லாரும் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். கர்த்தர் எழுந்தருள ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எழுந்தருள ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து நாம் தோன்றினவர், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊற்றிலிருந்து தோன்றினவர். நாம் எல்லாரும் ஏகமாய் பாடி துதிக்கும் போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டுமாக, தென்கோடியில் இருக்கிறவர்கள் முதல் வடகோடியில் இருக்கிறவர்கள் வரை, பிரியமானவர்களை ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டுமாக நாம் எல்லாரும் விடுதலையோடு கரங்களை தட்டி துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிழ 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 தேவன் மத்தியிலே நடக்கிற நடையை காண முடியும். அந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று தெரிகிறது. எப்படி அந்த நடையை கண்டார்கள்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதை எப்படி கண்டார்கள்? எல்லாரும் ஏகமாய் தேவனை துதிக்கும் போது, நம்முடைய வீட்டிலே தேவன் நடக்க வேண்டும் என்றார், எழுந்தருள வேண்டும் என்றார். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்றாக கூட வேண்டும். கூடுமானால் வாத்திய கருவிகளை வாசிக்க வேண்டும், விடுதலையோடு கரங்களை தட்ட வேண்டும், ஆடி பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ஜெபம் ஒரு ஆராதனையாய் மாறட்டும். கர்த்தர் நடக்கிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உலாவுகிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் எழுந்தருளுகிறதை நீங்கள் காண முடியும். எங்கே அவரை துதிக்கிற துதி இருக்கிறதோ அங்கே அவருடைய சிம்மாசனம் இருக்கிறது. எங்கே அவரை துதிக்கிற துதி இருக்கிறதோ அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. எங்கே அவரை துதிக்கிற துதி இருக்கிறதோ அங்கே அவருடைய கிரியை காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய கிரியைகளை காண முடியவில்லை. அவரை துதிக்கிற துதி இல்லை. அவர் எழுந்தருள முடியவில்லை. அவர் தம்முடைய மகிமை பிரதாபத்தோடு எழுந்தருள முடியவில்லை. அங்கே அவருடைய நடையை கண்டோ. எங்கே பாடகர்கள் பாடுகிறார்கள், தம்புரு வாசிக்கிறார்கள், வீணை வாசிக்கிறார்கள். பெஞ்சமின் முதற்கொண்டு நப்தலி வரைக்குள்ள இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றின எல்லாரும் வருகிறார்கள், ஏகமாய் கூடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அங்கே அவருடைய நடையை கண்டோம். பிரியமானவர்களே, அங்கே தேவன் எழுந்தருளுகிறார். அப்படி தேவன் எழுந்தருளும் போது முதலாவது என்ன செய்கிறார்? நம்முடைய சத்துருக்களை சிதறுண்டு போக செய்கிறார். இங்கே நம்முடைய சத்துருக்கள் என்று இல்லாமல் அவர்களை அவர் அவருடைய சத்துருக்களாகவே எடுக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார். யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இது நம்முடைய சத்துருக்கள் என்று அல்ல, அவர் அவர்களை தன்னுடைய சத்துருக்களாகவே கருதுகிறார். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்
வாய்க்காதே. நம்முடைய சத்துருக்களின் பிடரியை அவர் நம்முடைய கால்களின் கீழ் ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய சத்துருக்களுடைய முடிவு மிக பரிதாபமாயிரு. நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும். நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது, வேலை சேர்ந்து கொஞ்ச நாட்கள் ஆயிருக்கு, திடீரென்று ஒரு லெட்டர் வந்தது. என்னன்னு பார்த்தா டிபார்ட்மெண்டல் என்கொயரி என்று. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த ஹெட் மாஸ்டருக்கு விரோதமாக, அந்த தலைமை ஆசிரியருக்கு விரோதமாக சில பிராது பண்ணினார். அதில் அவர்கள் என்னையும் இம்ப்ளிகேட் பண்ணி அந்த பிராது பண்ணியிருக்கிறார்கள். எனக்கும் நோட்டீஸ் வந்துச்சு. வாலிப பையன், அது வாங்கினோன்னா கை காலெல்லாம் பதறது. என்னையா டிபார்ட்மெண்டல் என்கொயரி, என்ன பண்ணுவாங்களோ, என்ன பிரச்சனையோ ஒண்ணுமே எனக்கு தெரியல. பிரியமானவர்களை, யாரையும் பார்த்து பேசவும் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடும். கர்த்தர் தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டு பாஸ்டரையா மூலமா என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஏசாயா 41 அதிகாரம் 11-12 வசனங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இதை குறித்து பாஸ்டரையா பேசுகிறார். எனக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட பேசுகிறார். உன்னை நியாயத்திலே குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பாஸ்டரையா சொல்ற, எனக்கு நல்லா தெரியும், என்னை குற்றப்படுத்துவார்கள். என்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். ஆவியானவர் வல்லமையா இன்றைக்கு சபையில பேசினேன். கர்த்தரை விடுதலையோடு துதித்து விட்டு நான் பள்ளிக்கு போனேன். பள்ளியிலே தான் தங்கி இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது. திங்கட்கிழமை என்கொயரி இருந்தது. என்னிடத்துல அவர்கள் ஒன்றுமே கேட்கவில்லை. அது மிக சாதாரணமாக இந்த என்கொயரி முடிந்தது. பிராது கொடுத்த அந்த ஆசிரியர் வரவே இல்லை. அதோடு கூட அவர் பள்ளிக்கூடத்தை விட்டு போய்விட்டார். அவர் மேல டிசிப்ளினரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவர் அன்றையிலிருந்தே பள்ளிக்கூடத்திற்கே வரவில்லை. அன்றைய தினமே அவர் வரவில்லை. ஒரு 3-4 நாட்கள் கழித்திருக்கு. நான் காலையில போய் ஆபீஸ்ல கையெழுத்து போடுகிறேன். எனக்கு அந்த காட்சி இன்னும் நினைவு இருக்கிறது. அந்த கடைநிலை ஊழியர் இன்னும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் வேலை செய்கிறார். நான் அங்கே கையெழுத்து போட நிற்கும் போது அந்த ஹெட்லாக் டேபிள்ல ஒரு கடிதத்தை அவர் தூக்கி இப்படி அடித்தார். நல்ல நினைவு இருக்கு. கடிதத்தை தூக்கி போட்டு சொன்னார், என்ன மிஸ் 2-3 நாளா தேடியாச்சு, அந்த ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டான், எங்க போய் தொலைஞ்சானோ யாருக்கு தெரியும். 2-3 நாளா தேடியாச்சு, அந்த ஆளு அட்ரஸே இல்லாம போயிட்டான், எங்க போய் தொலைஞ்சான். எனக்கு அப்படியே மகீர் என்று இருந்தது. என்ன யாருடைய லெட்டர்னு கேட்டு, அதான் சார் இந்த ஆளு, அவருக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, அவர் 2-3 இடத்துல தேடி பார்த்தாச்சு, எங்க போனாரோ அட்ரஸே இல்லை. எழுத்தின்படியே அவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னபடி அட்ரஸ் இல்லாமல் அந்த ஆள் போன. அட்ரஸ் இல்லாமல் போன. உன்னோடு கூட போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாது. பிரியமானவர்களே, அங்க 4 ஸ்டேஜஸ் இருக்கிறது. உன்மேல் எரிச்சலாயிருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்படுவார். உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமாவார். உன்னோடு கூட போராடுகிறவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு கூட யுத்தத்துக்கு வருகிறவர்கள் இல்லாத பொருளாக மாறிவிடுவார். சிலர் நம்மேல் எரிச்சலாய் இருப்பார். இந்த 4 கேட்டகரி என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. உன்னை நியாயத்தில் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த. பிரியமானவர்களே, 4-5 பேர் உட்கார்ந்து நியாயம் சொல்லுகிறார். ஐயா, இவன் செய்தது தவறு. உனக்கு நேராக விரல் நீட்டி நியாயத்துல உன்னை குற்றப்படுத்த, நீ செய்தது தவறு, நீ பேசினது தவறு. யார் உனக்கு விரோதமாக விரல் நீட்டி நீ செய்தது தவறு என்று சொல்லுகிறாரோ அந்த நாவை நீ குற்றப்படுத்த கர்த்தர் வழிவகுத்து தரும். பிரியமானவர்களே, கர்த்தர் எழுந்தருளினால் போதும். இதை குறித்து நான் பெருமை பாராட்ட முடியாது. ஆகையால் நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளவே. கர்த்தர் எழுந்தருளினார். எப்படி போவார்களா? 2வது வசனம் வாசியுங்க. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுகிறது போல தேவன் எழுந்தருளினால் போதும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், என்ன கஷ்டம் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், உங்களுக்காக தேவன் எழுந்தருளினால் போதும், பிரச்சனை தானாய் போய். தேவன் எப்படி எழுந்தருளுவார்? அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் ஏகமாய் கூடும் போது தேவன் எழுந்தருளுவார். 2வதாக தேவன் எழுந்தருளும் போது என்ன நடக்கிறது? 3ஆம் வசனம் வாசியுங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து
ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூறுங்கள். தேவன் எழுந்தருளி விட்டார். தேவன் எழுந்தருளி விட்டார். வனாந்திரத்தில் ஏறி வருகிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா எனப்படும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் மேகங்கள் மேல் ஏறி வேகமாய் வருகிறார். காற்றினுடைய செட்டைகளை அடித்து வருகிறார். உனக்காக கிரியை செய்ய வருகிறார். உன் சத்துருக்களை மடங்கடிக்க வருகிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வருகிறார். இதோ வனாந்திரத்தில் ஏறி வருகிறார். பிரியமானவர்களே, இத பொதுவாக இங்கே அந்த சொற்கள் உபயோகிக்கிறாங்கன்னு தெரியல. நாங்க இந்த ஹாக்கி ஃபுட்பால்லாம் விளையாடும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏறி வா. ஏறி வந்து பந்த வாங்கடா, அப்படி ஏறி வா. அதே போல கபடியில சொல்லுவாங்க, ஏறி போய் பாடு, நல்ல ஏறி போ. வனாந்திரத்துல ஏறி வருகிறார். நல்ல முன்னேறி வருகிறார். வேகமாய் முன்னுக்கு வருகிறார். அவர் பின்னால தயங்கி தயங்கி வரல, அவர் ஏறி வருகிறார். வனாந்திரத்தில் ஏறி வருகிறார். வனாந்திரத்துல குதிரை சவாரி போட்டு வருகிறார் என்றல்ல, வனாந்திரத்துல முன்னேறி வருகிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய பாடல்களாலே, துதிகளாலே, ஸ்தோத்திரத்தினாலே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் வனாந்திரத்தில் ஏறி வருகிறார். ஏறி வரும்போது என்ன நடக்கிறது? நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, மகிழ்ந்து களி கூறுங்கள். முதலாவது, உங்களுடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். இரண்டாவது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக அவர் உனக்கு சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். உன்னை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகிப்பார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி, இனி நீ துக்கப்பட வேண்டாம், இனி நீ அழுது கொண்டிரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் யுத்த நாட்கள் முடிந்து போயும். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தர் எழுந்தருளி விட்டார். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். உனக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டு. இனி நீ சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டு உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவர் உனக்கு துதியின் உடையை தருகிறார். தம்முடைய வல்லமையினால் உன்னை அலங்கரிக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. ஏன்? கர்த்தர் எழுந்தருளி, அவர் வானங்களை கிழித்து இறங்குகிறார். ஏசாயா 64 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை செய்தீர் ஐயா. இயேசு நாமத்திலே சத்துரு நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, பெரிய பர்வதம் போல இருந்தது உமக்கு முன்பாக உருக ஆரம்பிக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்யும் போது நீர் இறங்கினீர் என்று தெரியும். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் தங்களுடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைக்கிறவர்களையும் விசிட் பண்ணும்படியாக, சந்திக்கும்படியாக அவர் வருகிறார். சந்திக்கும்படியாக அவர் வருகிறார். மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. இங்கே காத்திருக்கிறவர்களுக்காக என்று இருக்கும். பவுல் அதை எழுதும் போது அன்பு கூறுகிறவர்களுக்காக என்று எழுதும். பிரியமானவர்களே, அவரில் அன்பு கூறுகிற மகனே, மகளே, உனக்காக அவர் செய்திருக்கிற நன்மை, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது தெரியும். உலக தோற்றம் முதல் அதை ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அவர்கள் மனதில் அது தோன்றினதும் இல்லை. இப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய முடியும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. பயபக்தியோடு சொல்றேன், ஆபிரகாமுக்கும் தெரியாது, மோசேக்கும் தெரியாது, எலியாவுக்கும் தெரியாது, யோனாவுக்கும் தெரியாது, பவுலுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ராபர்ட் சைமனுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய பெயரை வைத்து பாருங்க. பிரியமானவர்களே,
யாருக்காக? மனமகிழ்ச்சியாய் நீதியை நடப்பிக்கிறார். தலையெழுத்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சுக்கிட்டே செய்வார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர்கள். நீர் விசிட் பண்ணுகிறீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாயுமா, உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய் பயப்படாதே. தேவன் எழுந்தருளுவானேயானால் நீதிமான்கள் கம்பீரிப்பார். மூன்றாவதாக நான் வாசிக்கிற 5ஆம் வசனம் வாசியுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். மொழிபெயர்ப்பை திருத்திக் கொள்ளுங்கள். விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவருமாய் இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த தேவன் யார் தெரியுமா? தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். I am the father of the fatherless. பிரியமானவர்களே, தகப்பன் இல்லாதவர்கள் உண்டு, உலகத்திலே விதவைகள் உண்டு, கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். நமக்காக இரக்கம் பாராட்ட ஒருவர் இருக்கு. எனக்கு ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக, திக்கற்றவர்களாக இருக்கலாம். தேவன் எழுந்தருளினால் போதும் உங்களுக்கு தகப்பனுக்கு தகப்பனாய் இருப்பார். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு, தாயும் இயேசுவே, தந்தையும் இயேசு, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். நீங்கள் பயப்பட வேண்டும். நான் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் என்று சொல்லுகிறேன். இந்த வேளையில எனக்கு யாருமே உதவி இல்லை, எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, நான் பாழாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார். அவரே நமக்கு ஆதாரமாயிருக்கிறார். பயப்பட வேண்டாம். அவர் எழுந்தருளினால் போதும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அன்னை அன்பில மேலான அன்பு அவர். பிரியமானவர்களே, பயப்படாதே. அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. உங்கள் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பாழான ஸ்தலங்களை அவர் எடுப்பித்து கட்டுவார். உங்களுடைய பாழான ஜீவியம் ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் செழிப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய நியாயம் கிடப்பிலை போட அவர் விட மாட்டார். உங்கள் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். உங்களுடைய நீதியை பட்ட பகலின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதுவரைக்கும் அவர் அமர மாட்டார். நான் வாசிக்கிற ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். தேவன் கர்ஜிக்கிறார். நான் மௌனமா இருக்க மாட்டேன். நான் பேசுறேன். நான் பேசாததுனாலதான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசட்டும், யார் உத்தரவு சொல்லுவார் என்று கேட்கிறார். யாருக்காக பேசுகிறார்? அன்பு சகோதரனே உனக்காக, அன்பு சகோதரியை உனக்காக கர்த்தர் பேசுகிறார். அவர் மௌனமா இருக்க மாட்டார். மகனே அவர் மௌனமா இருக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், இதை நான் செய்து முடிக்காமல் உட்கார மாட்டேன். பிரியமானவர்களே, நகோமி போவாசை குறித்து சொல்லுவார், அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன்பாக அவன் உட்கார மாட்டான். இதை முடிக்கும் முன்பாக அவன் அமர மாட்டான். போவாசிலும் பெரியவன் உன்னுடைய நீதியை பட்ட பகலின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அவர் உட்கார போகிறதே இல்லை. ஜாதிகளுக்கும் நீதியையும் உன்னுடைய சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்படாதவனுடைய இனஜன பந்துக்கள். பிரியமானவர்களே, கானானியின் ஆவியை உடையவர்கள், சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். உன்னுடைய மேனேஜர் மகிமையை காண்பார். உன்னுடைய அதிகாரி உன்னுடைய மகிமையை காண்பார். இன்றைக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா மகனே, மகளே? இன்றைக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா? நீ கைவிடப்பட்டவன், நீ பாழாய் போனவன், நீ கைவிடப்பட்டவன் என்றும் தேசம் பாழான தேசம், உன் குடும்பம் பாழா போச்சது. இயேசு என்று சொல்லி நீ பாழாய் போனாய், நீ கைவிடப்பட்டாய். உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டார்கள். உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் விலகிவிட்டார்கள். யாரை மலை போல நம்பினாயோ அந்த மலை விலகிவிட்டது. யாரை பர்வதம் போல நம்பி இருந்தாயோ அந்த பர்வதம் நிலை பெயர்ந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையை மன துருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஆதரவற்றவளே, உன் கற்களை மாணிக்க கற்களை போல நான் ஆக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
நான் உட்கார மாட்டேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன், நான் அமர மாட்டேன். என் வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்பட மட்டும். இன்றைக்கு எல்லாரும் உன்னை கைவிடப்பட்டவன், பாழாய் போன குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உனக்கு புது பேரை வைக்கிறேன். நீ எப்சிபா என்றும் பியூலா என்று அழைக்கப்படுவாய். எப்சிபா என்றால் கர்த்தருடைய பிரியம் அவன் மேல் இருக்கிறது. பியூலா என்றால் நீ தேவனுக்கு வாழ்க்கைப்பட்ட தேசம் என்று. பிரியமானவர்களே, இனி உன்னை பார்க்கிறவர்கள், ஐயா கர்த்தருடைய பிரியம் இவன் மேல் இருக்கிறது, ஐயா கர்த்தர் இவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்து இவன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் பார்த்தீர்களா? இவன் வாழ்க்கை பாழாய் போனது என்று நினைச்சோம், இவன் கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்டவனாய் மாறிட்டான். ஐயா எவ்வளவு சீரும் செழிப்புமாய் இருக்கிறான் தெரியும். இப்படி மற்றவர்கள் உன்னை சொல்ல மட்டுமாக நான் அமைதியா கிரியை செய்து கொண்டே இருப்பே, கிரியை செய்து கொண்டே இருப்பே, நான் மௌனமா இருக்க மாட்டேன். இன்றைக்கு மறைந்திருக்கிற உன்னுடைய நீதி எப்படி ஆகிலும் ஒரு நாள் வெளிப்படும் என்று உன் தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் சொல்லுகிறார். திக்கற்றவர்கள் அவரிடத்துல இரக்கம் பெறுகிறார். விதவைகளுடைய நியாயத்தை அவர் அல்லல் தட்டமார். ஒருவேளை எழுத்தின்படியே நீ திக்கற்றவனா விதவையா என்றால், கர்த்தர் உனக்காக, கைவிடப்பட்டிருக்கிற உனக்காக கர்த்தர் இறங்கி உதவி செய்க. 4வது 6ஆம் வசனம் வாசியுங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். பிரியமானவர்களே, தனிமை என்று சொல்லுகிறது ஒரு பயங்கரமான கொடுமை. ஒருவேளை இன்றைக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் தம்முடைய வாழ்க்கையிலே எழுத்தின்படியே தனிமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். தனிமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். திருமணம் ஆகாததினாலே தனிமையில் இருக்கிறார்கள். திருமணம் ஆகி கைவிடப்பட்டதினாலே தனிமையில் இருக்கிறார்கள். திருமணம் ஆகி கணவனையோ மனைவியோ இழந்து தனிமையிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வயதான காலத்திலே கணவன் மனைவியா இருந்தாலும் கூட பிள்ளைகள் இல்லாமல், பிள்ளைகளின் பிள்ளைகள் இல்லாமல் எங்கேயோ அவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்கள் தனிமையிலே இருக்கிறார்கள். தனிமை என்று சொல்லுகிறது ஒரு பயங்கரமான வேதனை. இன்றைக்கு நம்மிலே அநேகர் தனிமையை அறிந்ததில்லை, தனிமையின் கொடுமையை அறிந்ததில்லை. சிறு வயதிலே உங்க அப்பா அம்மா அவங்க கூட இருந்துட்டாங்க. அநேகருக்கு உங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்பா அம்மா இருந்தும் வீட்டிலே ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாக பிறந்தவர்கள் வேதனைப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு கூட 2 உலகத்துல மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள், வயதான கணவன் மனைவி என்னோடு டிராவல் பண்ண 2 பிள்ளைகளாம். ஒரு பிள்ளை இன்ஜினியர், ஒரு பிள்ளை டாக்டர். 2 பேரும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க காக்கிநாடால தனிமையா. மெட்ராஸ்ல அப்படி எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? ஒரு வயதான கணவன் மனைவி, மிக சரீரத்திலே பலவீனப்பட்டவர்கள், நன்றாக சம்பாதித்தவர்கள், நன்றாக வேலை செய்தவர்கள், நன்றாக பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். 3 பிள்ளைகளும் வெளிநாட்டுல நல்ல வேலை செய்கிறார்கள். இந்த வயதான காலத்துல 2 பேர் மாத்திரம் தள்ளாடுகிற வயதிலே தனித்து இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், தனிமை. எத்தனை பேர் எப்படிப்பட்ட தனிமையிலெல்லாம் வாடுகிறார்கள். வீட்டுக்கு போன பிரியமானவர், தனிமை என்று ஒரு பயங்கரமான வேதனை நிறைந்த வாழ்வு. யாருக்காக வாழுகிறோம்? யாருக்காக சேர்க்கிறோம்? யாருக்காக ஜீவிக்கிறோம்? இனி எனக்கென்று யார் இருக்கிறார்? பிரியமானவர்களே, அவர் எழுந்தருள வேண்டும். அவர் எழுந்தருள வேண்டும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். சரீர பிரகாரமாகவும் பிள்ளைகளை கொடுப்பார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிள்ளைகளாலே நிரப்பு. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிள்ளைகளாலே நிரப்புவார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் பெரிய. உங்களுடைய பிள்ளைகளோ கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். சாரா அநேக பிள்ளைகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கப்பட்டார். அநேக ஜாதிகளுக்கு நீ தாயாய் இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாய். அநேகருக்கு நீ அண்ணனாய் இருப்பாய், தம்பியாய் இருப்பாய், பிள்ளையாய் இருப்பாய். உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் மூலமாய் கர்த்தர் குடும்பங்களை எழுப்பும். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனம் வாசியுங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். பாவ கட்டானாலும் சரி, அக்கிரமத்தின் கட்டானாலும் சரி, பிசாசின் கட்டானாலும் சரி, பில்லிசூனிய கட்டானாலும் சரி, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அநேக குடும்பங்கள், அநேக கட்டப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கட்டுகளை உடைக்கிறார், கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தேவன் எழுந்தருளுவாரையானால்
உங்கள் கட்டுகள் உடைந்து போய்விடும். உங்கள் கட்டுகள் உடைந்து போய்விடும். காக்கிநாடா கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான ஜனம் கட்டுகளில் இருந்து விடுதலை பெறுகிறதை பார். ஒவ்வொரு நாளும் தனி ஜபத்திற்கே 1000க்கும் அதிகமான பேர் வந்தார். கர்த்தர் கட்டுகளில் இருந்தவர்களை விடுவிக்கிறார். கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். கட்டப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய விடுதலையை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவன் எழுந்தருளினால் போது, தேவன் எழுந்தருளினால் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார். தேவன் எழுந்தருளினால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் எழுந்தருளினால் திக்கற்றவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவன் எழுந்தருளினால் பிரியமானவர்களே கட்டுகள் அகன்று போகும். தேவன் எழுந்தருளினால் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் உண்டா. தேவன் எழுந்தருளினால் போது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளினால் போது. இன்றைக்கு விதவை என்று அழைக்கப்படுகிற வாழ்க்கையில தேவன் எழுந்தருளினால் போது. அனாதை என்று அழைக்கப்படுகிற வாழ்க்கையில தேவன் எழுந்தருளினால் போது. பிரியமானவர்கள், கண்ணீரோடு ஒரு மகன் ஒரு கடிதத்தை காண்பித்தார். சொந்த புருஷன் சொல்லுகிறார், நீ அனாதை, உனக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன். யார் அனாதை என்று நினைக்கிறீர்களோ, மற்றவர்களாலே நீ நாதியற்றவன், நீ திக்கற்றவன் என்று யார் சொல்லப்படுகிறீர்களோ, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன், நான் அல்ல, தேவன் சொல்லுகிறார், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ விதவை அல்ல, நான் உன் நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திக்கற்றவள் அல்ல, நீ தனித்திருக்கவில்லை. No, never alone. I will not leave you alone. I am with you even unto the end of the world. I am with you. How can you be alone when I am with you? The Lord asked. நான் உன்னோடு கூட இருக்கும்போது நீ எப்படி தனித்து இருக்க முடியும்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, அன்னகன் அவன் கதறுகிறான், நான் தனித்திருக்கிற பட்ட மரம். அன்னகன், ஐயா, எனக்கு மனைவி உண்டா, கணவன் உண்டா, நான் ஆனா பெண்ணா, தேவனுடைய சமூகத்திலே கூட வரக்கூடாதபடிக்கு நான் பட்ட மரமா இருக்கிறேனே. அப்படிப்பட்ட அன்னகனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்திலே குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் மத்தியிலே உனக்கு சிறப்பான இடத்தை தருவேன். இன்னைக்கு பட்ட மரம் என்று அழைக்கப்படுகிற உனக்கு யாருமே இல்லையே, உனக்கு இரண்டும் கட்டுப்போன நிலையில் இருக்கிறேனே, உனக்கு கர்த்தர் சிறப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. கர்த்தர் எழுந்தருளினால் போது கட்டுக்கள் உடைந்து போய் உடைய ஜனத்தை உடைய பரிசுத்த சீயோனில் இருந்து ஆசி. இயேசுவின் நாமத்தில் பிதா.